வணக்க நண்பர்களே, நள்ளிரவு நேரம் கடலில் ஒரு படகு போய்கொண்டு இருந்தது. அதில் 4 நாட்டு பாய்ஸ் பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். ஒன்று இந்தியா, இன்னொன்று பாகிஸ்தான், இன்னொன்று சீனா, இன்னொன்று அமெரிக்கா. திடீரென்று ஒரு பேய் படகுல குதிச்சது. 4 பேரும் நடுங்கி போனார்கள். பேய் தன் கோரமான பல்வரிசையை காட்டி சிரிச்சது. உங்கள் 4 பேர்களையும் சாப்பிடப் போகின்றேன் என்றது. 4 பேரும் தங்களுடைய உயிர்களை காப்பாற்றிக் கொள்ள பேயிடம் கெஞ்சினார்கள். ஆனால் பேய் ஒரு நிபந்தனை விதித்தது. உங்களில் ஒருவனாவது புத்திசாலியாக இருந்தால் உயிர் பிச்சை கொடுப்பேன். அதை நிரூபிக்க இப்பொழுது ஒரு சோதனை. நீங்கள் 4 பேரும் ஒவ்வொருவராய் கடலில் எதையாவது தூக்கி போட வேண்டும். அதை நான் எடுத்து வந்து விட்டால் நீங்கள் தோற்று போனதாய் அர்த்தம். 4 பேரும் ஒப்புக்கொண்டனர். முதலில் பாகிஸ்தான்காரன் தன் கையில் போட்டு இருந்த மோதிரத்தை எடுத்து கடலில் வீசினான். பேய் உடனே கடலில் குதித்து அதை தேடி எடுத்து வந்தது. அதுக்கப்புறம் சீனாக்காரன் தன் கழுத்தில் இருந்த செயினை கழற்றி கடலில் வீசினான். பேய் அதையும் தேடி பிடித்து கொண்டு வந்து கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் அமெரிக்காக்காரன் தான் வைத்திருந்த செல்ஃபோன் மற்றும் கடிகாரத்தை கடலில் வீசினான். பேய் அதையும் தேடி பிடித்து கொண்டு வந்து கொடுத்துருச்சு. பேய் சிரிச்சுது. 3 பேர் தோற்று விட்டார்கள். இனி மீதி இருப்பது நீ மட்டும்தான். நீ எதை வீசப் போகின்றாய் என்றது 4வது நபரிடம். உடனே இந்தியாக்காரன் தன்னிடம் இருந்த குடி தண்ணீர் பாட்டிலை எடுத்து அந்த கடலில் கொட்டி விட்டு இந்த தண்ணீரை கொண்டு வா என்றான். பேய் திகைத்தது. அலற அலற ஓட்டம் பிடித்தது. இந்த கதையின் நீதி என்னவென்றால், பேய்க்கே தண்ணி காட்டுபவர்கள் இந்தியக்காரர்கள் மட்டும்தான். என்ன நான் சொல்கிறது? இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.